இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி பார்ப்போம். கொத்து ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தியை வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் இப்போ ஒரு 3 சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நான் இன்னுமே வந்து கையில் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுறேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பீசஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட வந்து நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட வந்து கேபேஜ் வந்து கொஞ்சோண்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட்டையும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கின பிறகு நான் அது தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ வதங்கின பிறகு நான் சென்டரில் வந்து இப்போ ஒரு எக்கை வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு இப்போ எக்கை வந்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை வந்து இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், கொத்து ரொட்டிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ கொத்தி எடுத்து வச்சிருக்க சப்பாத்தி, கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சப்பாத்தியையும் சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லா மசாலாஸையும் வந்து இதோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டான கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இதை கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் வரும்போது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.